அனைவருக்கும் இனிய வணக்கம். இஸ்ரோவை நிறுவிய இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை பத்மபூஷன் விக்ரம் சாராபாய். அவர் பிறந்த தினம்தான் இன்று. விக்ரம் சாராபாய் பற்றிய அரிய தகவலுடன் இன்று உங்கள் ரமேஷ். விக்ரம் அம்பாலால் சாராபாய் ஆகஸ்ட் 12, 1919 அகமதாபாத்தில் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் அம்பாலாபால் சாராபாய், சரளா தேவி நூற்பாலை தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். அவர் எண்ணியிருந்தால் ஒரு தொழில் அதிபராக உருவாகியிருக்கலாம். ஆனால் அவரது நாட்டம் எல்லாம் கணிதத்திலும் இயற்பியலிலும் தான் இருந்தது. பெற்றோர் நடத்திய மாண்டிசரி பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்றார். சுதந்திர போராட்டத்தில் சாராபாய் குடும்பம் ஈடுபட்டிருந்ததால் காந்தி, நேரு, தாகூர், மௌலாலால் ஆசாத், சரோஜினி நாயுடு, சி.வி. ராமன் போன்ற பெருந்தலைவர்கள் இவரது வீட்டில் தங்கி சென்று இருக்கிறார்கள். அதனால் இவர்களுடைய தாக்கம் இவரிடம் இருந்தது. உயர் படிப்புக்காக லண்டன் சென்றார். 2ஆம் உலகப் போரின் காரணமாக இவர் இந்தியா திரும்பினார். குடும்ப தொழிலை கவனிப்பார் என்று நினைத்து கொண்டிருந்த போது பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் சர் சி.வி. ராமனிடம் ஆராய்ச்சியாளராக சேர்ந்தார். இயற்கை விஞ்ஞானத்தின் மீது இருந்த ஆர்வம் வானியலில் திரும்பியது. காஸ்மிக் கதிர்களை ஆராய்வதற்காக நாடு முழுவதும் கண்காணிப்பு மையங்களை அமைத்தார். பெங்களூரு, புனே, இமயமலை பகுதிகளில் அமைக்கப்பட்ட ஆய்வு மையங்களில் தாமே உருவாக்கிய கருவிகளை பொருத்தினார். 1947ஆம் ஆண்டு லண்டனில் முனைவர் பட்டத்தை முடித்து நாடு திரும்பிய போது இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தது. அறிவியல் துறையின் இந்தியாவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அகமதாபாத்தில் இயற்பியல் ஆய்வு மையத்தை உருவாக்கினார். நூற்பாலைகளுக்கான தர நிர்ணயம் செய்யும் ஆய்வகத்தை முதல் முறையாக இந்தியாவில் நிறுவினார். 1955ஆம் ஆண்டு காஷ்மீரில் உள்ள குல்மார்க், திருவனந்தபுரம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் இயற்பியல் ஆய்வகங்களை நிறுவினார். இசை, நடனம், ஒளிப்படம் போன்ற கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தார். புகழ்பெற்ற நடனக் கலைஞர் மிர்லானியை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் சேர்ந்து கலைகளுக்கான தர்பானா அகாடமியை ஆரம்பித்தனர். 1957ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோளை முதல் முறையாக பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது. செயற்கைக்கோள்கள் மூலம் தகவல் தொடர்பு, வானிலை முன்னறிவிப்பு, இயற்கை வளங்களை ஆராய்வது போன்ற மிகப்பெரிய சமூக பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தார். இவரது அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் விண்வெளி அறிவியல், விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் முன்னோடியாக திகழ்ந்தது. 1963இல் முதல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மனிதர்கள் இயக்கும் விண் சிமிலிகள், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் அமர்ந்து அண்டவெளியில் சுற்றி வந்தபோது இந்தியாவின் விண்வெளி புரட்சி சிறிய அளவிலே ஆரம்பமானது. அந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி பாரதத்தின் முதலாவது ஈரடுக்கு உளவு ஏவுகணை நைக் அப்பாச்சி 2 ஸ்டேஜ் சவுண்டிங் ராக்கெட் திருவனந்தபுரம் தும்பா ஏவுதளத்திலிருந்து இடிக்கணலுடன் உருமிக்கொண்டு வானை கிழித்து கொண்டு புவியீர்ப்பு வீசி எதிர்த்து கொண்டு உயரத்தில் எழுந்தது. அது 50 பவுண்ட் எடையுள்ள சோடியம் ஆவி வீச்சுக்கலனை, அதாவது சோடியம் வேப்பர் ரிலீஸ் பேலோட் சுமந்து கொண்டு 125 மைல் உயரத்தை எட்டி இந்தியா விண்வெளியில் படையெடுப்பில் தனது முன்னடியை வைத்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தும்பா ஏவுகணை மையம் ராக்கெட்டை விட சாதகமான பூலோகத்தின் காந்த சக்தி, அதாவது பூமத்திய ரேகையின் எர்த் மேக்னட்டிக் ஈக்குவேட்டரில் அமைந்துள்ளது. முன்னேறி வரும் ஓர் நாடு விண்வெளி ஆராய்ச்சியை செய்து வருவதின் நோக்கம் என்ன என்று பலர் வினா எழுப்பி வருகிறார்கள். இந்த முயற்சியில் நாங்கள் இரு மனதில்லாமல் ஒரே சிந்தனையில் ஈடுபட்டிருக்கிறோம். விண்ணிலவை நாடியோ விண்கோள்களை தேடியோ மனிதர்களை இயக்கும் விண் சிவில் பயணத்திற்கோ முற்படும் செல்வந்த நாடுகளுடன் போட்டியிடும் பெருங்கனவு எங்களுக்கு அறவே இல்லை. ஆனால் மனித சமூக பிரச்சனைகளை தீர்க்க முற்போக்கான விஞ்ஞான பொறியியல் நுணுக்கங்களை பயன்படுத்துவதில் உலக சமூகத்தின் முன்பாக நாங்கள் 2ஆம் தரத்தில் இருக்க மாட்டோம்.
தேசிய ரீதியாக அர்த்தமுள்ள ஒரு பணியை மேற்கொள்கிறோம் என்றும் உறுதியில் இருக்கிறோம் என்று இந்தியா விண்வெளி திட்டத்தின் குறிக்கோளை ஆணித்தரமாக அறிவித்தவர் விஞ்ஞான மேதை டாக்டர் விக்ரம் சாராபாய். ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு விக்ரம் சாராபாய் தலைமை வகித்தார். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்தப்படுவதற்கு முழுமையான காரணமாக இருந்தார். இந்தியாவின் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி ஒளிபரப்பின் வளர்ச்சியில் முன்னோடியாக இருந்தார். இதன் மூலம் 24,000 கிராமங்களில் 50 லட்சம் பேருக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி ஜஹரிங் பாபா மறைந்த பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது இஸ்ரோவின் தலைவராக இருந்து அதை மேலும் விரிவுபடுத்தினார். அறிவியல் கல்வி குறித்து ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். ஆனால் நாடு முழுவதும் சமூக அறிவியல் மையங்களை தோற்றுவித்தார். இந்திய மருத்துவத்துறையில் மிக உயர்ந்த தரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இந்திய மருத்துவத்துறை மருந்துகளையும் மருத்துவ கருவிகளையும் சுயமாக தயாரிக்க வழிவகுத்தார். இளைஞர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தினார். எப்படி கனவு காண வேண்டும், அதை எப்படி நிஜமாக்க வேண்டும் என்பதை பலருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்தியர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை கழகத்தை IIM உருவாக்கினார். கடினமான உழைப்பாளி, மிக உயரிய பதவியில் இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார். எல்லோரையும் புன்னகையுடன் வரவேற்பார். அவர்களின் பயத்தையும் தயக்கத்தையும் போக்கி தனக்கு சமமாக உரையாடுவார். தனிப்பட்ட மனிதர்களின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இவரது மேற்பார்வையில் 19 பேர் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். விக்ரம் சாராபாய் தனியாகவும் சக ஆராய்ச்சிகளுடனும் சேர்ந்து 86 ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என கருதப்படுகிறார். 1969ஆம் ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது பெற்றார். பத்ம பூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் டிசம்பர் 30, 1971 தனது 52வது அகவையில் அகமதாபாத்தில் தூக்கத்திலே இவ்வுலகை விட்டு பிரிந்தார். 52 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் பல்வேறு துறைகளில் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று இன்றும் ஒளி வீசி கொண்டிருக்கிறார் விக்ரம் சாராபாய். 1974ஆம் ஆண்டு சிட்னியில் உள்ள சர்வதேச வானியல் ஒன்றியம் நிலவில் உள்ள அமைதிக்கடல் ஆஃப் செரனட்டி பகுதியில் உள்ள ஒரு பெருங்குழிக்கு ஒரு பள்ளத்துக்கு விக்ரம் சாராபாயின் பெயரை சூட்டியது. இப்பொழுது நாம் அனைவரும் மிகவும் பெருமையுடன் கூறும் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் அமைவதற்கு விக்ரம் சாராபாய் தான் முக்கிய தூண்டுகோலாக இருந்தார். அதாவது அவர் திருவனந்தபுரத்தில் இப்பொழுது உள்ள விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரை தேர்வு செய்த போது அங்குள்ளது கிறிஸ்துவ தேவாலயம் அங்கே இருந்தது. அந்த தேவாலயம் இருக்கும் இடத்தை தான் அவர் இதற்காக தேர்வு செய்தார். அப்படி அவர் தேர்வு செய்த போது அங்கே உள்ள தேவாலய குருமார்கள் அதை காலி செய்வதற்கு மறுத்தனர். அப்பொழுது இங்கே விண்வெளி ஆய்வு மையம் வந்தால் நமக்கு என்னென்ன ஏற்படும் என்று பொதுமக்கள் உட்பட அனைவரையும் அழைத்து, இந்த விண்வெளி மையம் வந்தால் நமக்கு செல்போன், வானொலி, தொலைக்காட்சி, விவசாயம் மற்றும் பேரிடர் போன்றவற்றிற்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதாவது இப்போது நமக்கு செயற்கைக்கோளின் பயன்கள் என்னவென்று தெரியும். ஆனால் 1970 காலத்திலேயே மிகவும் துல்லியமாக 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்று மிக தெளிவாக எடுத்து கூறி அவர்களிடம் அனுமதி பெற்று அந்த இடத்தில் விண்வெளி மையம் அமைய முக்கிய காரணமாக இருந்தார். இவரது சொந்த செலவிலே மற்றொரு இடத்தில் அவர்களுக்கு தேவாலயம் அமைத்து கொடுத்து அந்த ஒரு சாதனை படுத்தார். இன்றும் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் ஒரு மியூசியமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் போனால் அந்த மியூசியத்தை நீங்கள் பார்வையிட்டு வரலாம். அதன் பிறகு விண்வெளித்துறை வளர்ந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதளம் உட்பட ஒரு 10க்கும் மேற்பட்ட விண்வெளி ஆய்வு மையங்கள் இந்தியா பூரா செயல்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் அடித்தளமாக விக்ரம் சாராபாய் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திக்கலாம். இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.